வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது கவிதா சுந்தர். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் உள்ள 39 மக்களவைத் தொகுதிகளில் 950 வேட்பாளர்கள் போட்டி. ஏற்றுக்கொள்ளப்பட்ட 1085 வேட்புமனுக்களில் 135 வேட்புமனுக்கள் வாபஸ். உச்சக்கட்ட தோல்வி பயத்தால் பிரதமர் மோடி விசாரணை அமைப்புகளை பயன்படுத்துவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம். தோல்வி பயத்தால் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் தேர்தலில் போட்டியிடவில்லை என்றும் தாக்கு. தேர்தல் அறிக்கையில் 560 வாக்குறுதிகளை அளித்துவிட்டு 10% கூட நிறைவேற்றவில்லை திமுக. முதலமைச்சர் ஸ்டாலின் மூட்டை மூட்டையாக பொய் சொல்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அநீதிக்கு எதிராக, ஊழல், லஞ்சத்திற்கு எதிராக வாக்களிக்குமாறு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம். தேர்தலில் நிற்பவர்கள் எல்லோரும் அதிகாரத்தில் இருந்தவர்கள் என்பதை சிந்தித்து பார்க்குமாறும் வேண்டுகோள். ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு பலாப்பழம் சின்னம் ஒதுக்கீடு. திமுக கூட்டணியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னமும், மதிமுகவுக்கு தீப்பெட்டி சின்னமும் ஒதுக்கீடு. விருதுநகர் தொகுதியில் வெற்றி பெற்றால் விஜயகாந்த் மகனாக மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவேன். தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரன் உறுதி. மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு தேர்தல் அறிக்கை தயாரிக்க குழு அமைத்தது பாஜக. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் 27 பேர் கொண்ட குழு அமைப்பு. ஐபிஎல் தொடரின் 11வது லீக் ஆட்டத்தில் லக்னோ அணி அபார வெற்றி. 21 ரன்கள் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை சாய்த்தது. இனி விரிவான செய்திகள். பிரபலமான வேட்பாளர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து கட்சி வேட்பாளர்களிடமும் தேர்தல் அதிகாரிகள் உறுதியுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும், மீறினால் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கும் என்றும் தேர்தல் ஆணையம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. குன்னூர் அருகே நீலகிரி திமுக வேட்பாளர் ராசாவின் வாகனத்தை சோதனை செய்ததில் மெத்தனம் இருப்பதாக சில ஊடகங்களில் செய்திகள் வந்துள்ளன. இதுகுறித்த விசாரணையில் தேர்தல் பணிகளில் குளறுபடிகள் கண்டறியப்பட்டதால் பறக்கும் படைக்குழுவின் தலைவி கீதா சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் பிரபலமான வேட்பாளர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து கட்சி வேட்பாளர்களிடமும் உறுதியுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. அதை மீறினால் அதை ஆணையம் கண்காணிக்கும் என்றும், சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை உறுதி செய்வதில் சமநிலைக்காக இசிஐ வழங்கிய எம்சிசி வழிகாட்டுதல்களை மீறுவது கண்டறியப்பட்டால் அவர்கள் மீது உறுதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள 39 மக்களவைத் தொகுதிகளில் 950 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். அதிகபட்சமாக கரூரில் 54 வேட்பாளர்களும், நாகை தொகுதியில் குறைந்தபட்சமாக 9 வேட்பாளர்களும் போட்டியிடுவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மக்களவைத் தேர்தலில் 1085 வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் அதில் 135 வேட்புமனுக்கள் வாபஸ் பெறப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. பதவிக்காக தமிழகத்தின் உரிமைகளை அடகு வைத்தவர் எடப்பாடி பழனிசாமி என்றும், அவரது ஆட்சிக் காலத்தில் தமிழகம் முடங்கி கிடந்ததாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் உச்சக்கட்ட தோல்வி பயத்தால் பிரதமர் மோடி விசாரணை அமைப்புகளை பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டிய அவர், தோல்வி பயத்தால் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் தேர்தலில் போட்டியிடவில்லை என்றும் தெரிவித்தார். தேர்தல் பத்திர ஊழலால தூக்கத்தை தொலைச்சிருக்கார். பதட்டத்தில் என்னென்ன செய்கிறார் தெரியுமா? ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய பழங்குடியின முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் அவர்களையும், டெல்லி மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களையும் ஈடியை விட்டு அரஸ்ட் பண்றார். கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் வருமான வரித்துறையை ஏவி விட்டு நோட்டீஸ் விடுறார். வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கிவிட்டு சமூக நீதி குறித்து பாமகவுக்கு ஸ்டாலின் பாடம் நடத்தட்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மண்டல் ஆணையம் காகா கலேல்கர் ஆணைய அறிக்கைகளை குப்பை தொட்டியில் போட்டு வைத்திருந்த காங்கிரஸ் அரசிடம் இருந்தே 27 விழுக்காடு இடஒதுக்கீட்டை வென்றெடுத்து கொடுத்ததாக கூறியுள்ளார். அதேபோன்று தேசிய ஜனநாயக கூட்டணியிலும் சமூக நீதியை வென்றெடுத்து கொடுக்க முடியும் என்றும் டாக்டர் ராமதாஸ் உறுதியளித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கிவிட்டு சமூக நீதி பற்றி பாமகவுக்கு முதல்வர் ஸ்டாலின் பாடம் எடுக்கட்டும் என்று டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார்.
தமிழகத்தில் மாற்றம் தேவை என்றும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு அடித்தளம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பிரச்சாரத்தில் பேசிய அவர், அளித்த வாக்குறுதிகளில் 10% கூட திமுக நிறைவேற்றவில்லை என்றும் கூறினார். 560 அறிப்புல ஒரு 10% கூட நிறைவேற்றல. ஆனா முதலமைச்சர் என்ன சொல்றாரு? நாங்க அறிவித்த அறிவிப்புல 98% நிறைவேற்றப்பட்டதா முழு பூசணிக்காய் சோற்றில் மறைக்கிற மாதிரி பச்சை பொய்ய சொல்லுறார். விலை உயர்வை கட்டுப்படுத்தி இருண்ட தமிழகத்தை மக்களுக்கான தமிழகமாக மாற்றியே தீருவோம் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். ஹோசூரில் கிருஷ்ணகிரி தொகுதி அதிமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் இதனை கூறினார். ஜிஎஸ்டியை உடனடியாக திரும்பப் பெற செய்ய வேண்டும் எனவும், சிறு சிறு தொழிலாளர்கள், வியாபாரிகள் அனைவரும் ஜிஎஸ்டியால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரேமலதா தெரிவித்தார். ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு பலாப்பழம் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் திருச்சி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் அதிமுகவுக்கு தீப்பெட்டி சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் சிதம்பரம், விழுப்புரம் தொகுதிகளில் போட்டியிடும் விசிகவுக்கு பானை சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையை முதல்வர் ஸ்டாலின் கண்டுகொள்ளவே இல்லை என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். நாட்டின் அவலம் குறித்து கடந்த பல ஆண்டுகளாக உங்களுக்கு உணர்த்தியுள்ளதாகவும், இந்த தேர்தலில் நல்லவர்களுக்கு வாக்களியுங்கள் என்றும் அவர் தெரிவித்தார். தயவு செய்து இவர்களை கவனத்தில் எடுத்துக்கொண்டு ஆழ்ந்து சிந்தித்து அறிவார்ந்து யோசித்து நிதானமாக முடிவெடுத்து நீங்கள் வாக்கு செலுத்துங்கள். எனக்கு செலுத்துங்கள் என்று நான் கேட்கல, ஒரு நல்லவனை பார்த்து செலுத்துங்கள். இந்த நிலத்தில் இவர்கள் எல்லாருமே பதவி அனுபவித்தவர்கள். இந்த நிலத்தில் அதிமுக, திமுக, காங்கிரஸ், பிஜேபி, ஐயா சி.கே. வாசன் கூட அமைச்சராக இருந்திருக்காரு. எல்லாரும் இருந்திருக்காங்க. எந்த பதவியும் இல்லாது 13-14 ஆண்டுகளா கத்தி செத்துக்கிட்டு இருக்க ஒரே மகன் நான் தான். நான் ஏன் போக மாட்டேன். ஏன்னா உன் கூட பிறந்துட்டேன், உன் வழியிலிருந்து வந்துட்டேன். நீ வழியே இல்லைன்னு சொல்லும்போது நானே வழியாகிறேன்னு வந்துட்டேன். நீ அதை கவனிச்சுக்க. திமுக யாருக்கும் பணம் காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளராக போட்டியிடும் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோவின் சின்னமாக தீப்பெட்டி சின்னத்தை பொதுமக்களிடம் அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது. அதில் பங்கேற்று பேசிய அமைச்சர் ரகுபதி, நாடாளுமன்ற தேர்தலில் தங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டது எனவும் தெரிவித்தார். விருதுநகர் தொகுதியில் வெற்றி பெற்றால் விஜயகாந்தின் மகனாக மக்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் உறுதியளித்துள்ளார். ரயில் வசதிகள் உள்ளிட்டவைக்காக தன்னுடைய குரல் பாராளுமன்றத்தில் ஒலிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். வெற்றி பெற்று வந்தால் நிச்சயம் இந்த மக்களுக்கான என்ன குறைகள் இருக்கோ அது எல்லாமே பூர்த்தி செய்யப்படும். இது வெறும் ஒரு வாய்வாக்கு ஒரு சும்மா சொல்லணும் இல்லாமல், விஜயகாந்த் அப்பா ரிஷிவந்தியம் ஒரு தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினராக போகிறப்போ ரிஷிவந்தியம் 50 வருஷம் அவங்களோட கோரிக்கை ஒரு பிரிட்ஜு கட்டணும், அது கேப்டன் எம்எல்ஏ அவனே செஞ்சு கொடுத்தாரு. ஸோ அவர் மகனாக இருக்கிறப்ப நிச்சயம் அவரோட பேருக்கு எந்த விதம் கலகாம 100% இந்த மக்களுக்காக உழைக்க தயாராக இருக்கேன். அது எல்லாம் என்னால் முடியுமோ எல்லாமே நான் செஞ்சு கொடுப்பேன். இந்த ரயில்வே திட்டங்கள் எல்லாமே அதிமுக நிர்வாகிகள் எல்லாமே கூட இருந்து எல்லாம் சொல்லியிருக்காங்க. ட்ரெயின் வசதிகள் எல்லாம் வேணும்னு நிச்சயம் என்னோட குரல் பாராளுமன்றத்தில் ஒலிக்கும். தமிழையும் தமிழர்களையும் கடந்த 70 ஆண்டுகளாக திமுக ஏமாற்றியும் வஞ்சித்ததைத் தவிர வேறு எதுவும் செய்யவில்லை என்று நீலகிரி பாஜக வேட்பாளர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மேட்டுப்பாளையம் மார்க்கெட்டில் உள்ள உருளைக்கிழங்கு மண்டிகள் மற்றும் பூண்டு மண்டிகளுக்கு சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எல் முருகன், கடந்த 70 ஆண்டுகளாக திமுக தமிழர்களை வஞ்சித்துவிட்டதாக கூறினார். அதிமுக வேட்பாளர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது என தேர்தல் அதிகாரிகளுக்கு உத்தரவிடக் கோரி தேர்தல் ஆணையத்தில் ஓபிஎஸ் தரப்பு ஆதரவாளர் புகழேந்தி மனு அளித்துள்ளார். இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு மின்னஞ்சல் வாயிலாக அவர் கடிதம் அனுப்பியுள்ளார். அதில் 2017ஆம் ஆண்டு தேர்தல் ஆணையம் அளித்துள்ள உத்தரவில் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகியோருக்கு மட்டுமே அதிமுகவின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஃபார்ம் ஏ மற்றும் ஃபார்ம் பி படிவத்தை வழங்கி கையெழுத்திட அதிகாரம் வழங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளார். இதனால் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்து இல்லாத வேட்பாளர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது என உத்தரவிடுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார்.
50,000 ரூபாய் பணம் கையில் எடுத்து செல்லும் விவகாரம் தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். 50,000 ரூபாய் பணம் கொண்டு செல்வதற்கான கட்டுப்பாடுகளில் தளர்வு அளிக்க வேண்டும் என்று வியாபாரிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பில் இருந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் தேர்தல் ஆணையத்தின் கவனத்திற்கு இதை கொண்டு சென்றுள்ளதாக சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். ஆளுநர்கள் அரசமைப்பு சட்டத்தின்படி செயலாற்ற வேண்டும் என உச்சநீதிமன்ற நீதிபதி PV நாகரத்னா வலியுறுத்தியுள்ளார். ஹைதராபாத் சட்ட பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய நீதிபதி PV நாகரத்னா, மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் ஆளுநரின் செயல்பாடுகளுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யும் போக்கு அதிகரித்து வருவது ஆரோக்கியமாக இல்லை என்றார். ஆளுநர்கள் அரசமைப்பு சட்டத்தின்படி செயலாற்ற வேண்டும் என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதி PV நாகரத்னா தெரிவித்தார். உச்சநீதிமன்றம் தீர்ப்பிற்கு 6 நாட்களுக்கு பிறகு 8,350 கோடி ரூபாய் மதிப்புடைய தேர்தல் பத்திரங்கள் அச்சடிக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. தேர்தல் பத்திரங்கள் திட்டம் அரசியல் சட்டத்திற்கு முரணானது என்று கூறி February 15ஆம் தேதி உச்சநீதிமன்றம் அதற்கு தடை விதித்து தீர்ப்பளித்தது. இந்த நிலையில் கடந்த December 27 முதல் February 15 வரை 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 8,350 தேர்தல் பத்திரங்களை மத்திய அரசு அச்சடித்துள்ளதாக தகவல் அறியும் சட்டம் மூலம் தெரியவந்துள்ளது. தேர்தல் பத்திரங்கள் வழக்கில் தங்களுக்கு சாதகமாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்கும் என்ற நம்பிக்கையில் மத்திய அரசு கடன் பத்திரங்களை தொடர்ந்து அச்சடித்து வந்ததாக RTI செயல்பாட்டாளர் கமோடர் லோகேஷ் பத்ரா கூறியுள்ளார். மக்களவைத் தேர்தலையொட்டி தேர்தலுக்கான அறிக்கையை தயாரிக்கும் குழுவை பாஜக அமைத்துள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் 27 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவின் ஒருங்கிணைப்பாளராக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் இணை ஒருங்கிணைப்பாளராக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்களைத் தவிர மத்திய அமைச்சர்கள் அர்ஜுன் முண்டா, அர்ஜுன் ராம் மெக்வால், அஸ்வினி வைஷ்ணவ், தர்மேந்திர பிரதான், அஸ்ஸாம் முதல்வர் ஹிமாந்தா பிஸ்வா சர்மா, முன்னாள் முதல்வர்கள் சிவராஜ் சிங் சௌஹான், வசுந்தரா ராஜே சிந்தியா உள்ளிட்டோரும் இடம்பெற்றுள்ளனர். பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்ட விருதாளர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். முன்னாள் பிரதமர்கள் PV நரசிம்ம ராவ், சௌத்ரி சரண் சிங், பீகார் முன்னாள் முதல்வர் கர்பூரி தாகூர், வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதன், பாஜக மூத்த தலைவர் LK அத்வானி உள்ளிட்ட 5 பேருக்கு மத்திய அரசு கடந்த மாதம் நாட்டின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருதை அறிவித்தது. இந்த நிலையில் விருதாளர்களுக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்வில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். பாஜக மூத்த தலைவர் LK அத்வானிக்கு நாளைய தினம் அவருடைய வீட்டிற்கு குடியரசுத் தலைவர் நேரில் சென்று விருதை வழங்குகிறார். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதை கண்டித்து இன்று நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் இந்திய கூட்டணியைச் சேர்ந்த 28 கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்கின்றனர். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ், கெஜ்ரிவால் கைதை கண்டித்து இந்திய கூட்டணி கட்சிகள் சார்பில் டெல்லி ராம்லீலா மைதானத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் 28 கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்க உள்ளதாகவும், வாய்ப்பு இருந்தால் சோனியா காந்தியும் பங்கேற்பார் எனவும் குறிப்பிட்டார். ஒவ்வொரு எதிர்க்கட்சிகளையும் அரசியல் பொருளாதார ரீதியாக பிரதமர் மோடி முடக்க நினைப்பதாகவும் ஜெயராம் ரமேஷ் விமர்சித்தார். மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படக்குழுவை நேரில் அழைத்து நடிகர் ரஜினிகாந்த் பாராட்டு தெரிவித்தார். மஞ்சுமல் பாய்ஸ் படம் உலகம் முழுவதும் 200 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்து புதிய சாதனை படைத்துள்ளது. இந்த படத்தை பார்த்த நடிகர்கள் கமல்ஹாசன், தனுஷ், விக்ரம் உள்ளிட்ட பிரபலங்கள் படக்குழுவினரை நேரில் அழைத்து பாராட்டினர். இந்த நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் மஞ்சுமல் பாய்ஸ் படக்குழுவினரை நேரில் அழைத்து தனது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். IPL 2024 கிரிக்கெட் தொடரின் 11வது லீக் போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் மோதின. போட்டி முடிவில் லக்னோ அணி 8 விக்கெட்டுகளை இழந்து 199 ரன்களை குவித்தது. 200 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய பஞ்சாப் கிங்ஸ் அணி 5 விக்கெட்டுகளை இழந்து 178 ரன்களை குவித்து தோல்வியை தழுவியது. இதன் மூலம் லக்னோ அணி 21 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் உள்ள 39 மக்களவைத் தொகுதிகளில் 950 வேட்பாளர்கள் போட்டி. ஏற்றுக்கொள்ளப்பட்ட 1085 வேட்புமனுக்களில் 135 வேட்புமனுக்கள் வாபஸ். உச்சக்கட்ட தோல்வி பயத்தால் பிரதமர் மோடி விசாரணை அமைப்புகளை பயன்படுத்துவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம். தோல்வி பயத்தால் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் தேர்தலில் போட்டியிடவில்லை என்றும் தாக்கு. தேர்தல் அறிக்கையில் 560 வாக்குறுதிகளை அளித்துவிட்டு 10% கூட நிறைவேற்றவில்லை திமுக. முதலமைச்சர் ஸ்டாலின் மூட்டை மூட்டையாக பொய் சொல்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு.
அநீதிக்கு எதிராக, ஊழல், லஞ்சத்திற்கு எதிராக வாக்களிக்குமாறு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம். தேர்தலில் நிற்பவர்கள் எல்லோரும் அதிகாரத்தில் இருந்தவர்கள் என்பதை சிந்தித்து பார்க்குமாறும் வேண்டுகோள். ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு பலாப்பழம் சின்னம் ஒதுக்கீடு. திமுக கூட்டணியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னமும், மதிமுகவுக்கு தீப்பெட்டி சின்னமும் ஒதுக்கீடு. விருதுநகர் தொகுதியில் வெற்றி பெற்றால் விஜயகாந்த் மகனாக மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவேன். தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரன் உறுதி. மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு தேர்தல் அறிக்கை தயாரிக்க குழு அமைத்தது பாஜக. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் 27 பேர் கொண்ட குழு அமைப்பு. IPL தொடரின் 11வது லீக் ஆட்டத்தில் லக்னோ அணி அபார வெற்றி. 21 ரன்கள் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை சாய்த்தது. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.